Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் இதுவரை 58 பேர் இறந்துள்ளனர். இன்னும் பலர் ஹாஸ்பிட்டல்களில் தீவிர சிகிச்சையில் இருக்கின்றனர். கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பாஜக தேசிய தலைவரும் சுகாதார அமைச்சருமான JP நட்டா கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்தின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இத்தனை உயிர்கள் பறிபோயிருப்பது நாட்டையே உலுக்கியிருக்கிறது. கணவரை இழந்த மனைவிகள், தந்தையை இழந்த குழந்தைகளின் அழுகுரல் காட்சிகள் அனைவரையும் பேச முடியாத துயரத்தில் தள்ளி உள்ளது. இப்படி ஒரு பேரிடர் நடந்தபோது உடனடியாக மக்களை காப்பாற்ற தேவையான நடவடிக்கை எடுக்காமல் அரசும் போலீசும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதில் மும்முரமாக இருந்தது. அதனால் உயிர் பலி மேலும் அதிகரித்துள்ளது. இது மனித தவறால் நடந்த கொலை. இந்த சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற இண்டி கூட்டணியில் உள்ள திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து மறுக்கிறார். மாநில போலீஸோ சிபிசிஐடியோ நேர்மையான விசாரணை நடத்துமா? கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் அதிகளவில் தலித் மக்கள் வாழ்வது உங்களுக்கும் தெரியும். இவ்வளவு பெரிய பேரழிவு நடந்தபோது உங்கள் தலைமையிலான காங்கிரஸ் இதை பற்றி பேசாமல் மௌனம் காத்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இண்டி கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அரசுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் மக்களையே குறை கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ விசாரணைக்கு செல்லவும் அமைச்சர் முத்துசாமியை உடனடியாக பதவி நீக்கவும் இண்டி கூட்டணியில் உள்ள திமுக அரசை நீங்கள் வலியுறுத்த வேண்டும். பாஜக மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாடும் அதைத்தான் கேட்கிறது. ராகுல், பிரியங்கா பாதித்தவர்களின் குடும்பங்களை நேரில் சென்று சந்திக்கவில்லை என்றாலும் அமைதியை கைவிட்டு இந்த பிரச்சனை குறித்து குறைந்தபட்சம் குரல் எழுப்ப வேண்டும் எனவும் நட்டா கேட்டுக்கொண்டுள்ளார்.